வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம். திமுக, அதிமுக உள்ளிட்ட 12 கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு. திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை பாஜகவின் பகல் கனவு பலிக்காது. வாக்குரிமையை பறிக்கும் SIR பணிகளை கண்காணிக்க திமுகவினருக்கு கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது. மக்களின் வாக்குரிமையே பறிக்க துணிக்கிற SIR செயல்பாட்டை விழிப்போட கண்காணிக்கணும். வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும். அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். ஆந்திராவின் மசிலிப்பட்டினம் அருகே கரையை நெருங்குகிறது மோண்டா புயல். விசாகப்பட்டினம், ஓங்கோல் உள்ளிட்ட பகுதிகளில் தொடரும் கனமழை. மோண்டா புயல் எதிரொலியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை உட்பட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை ஆவடி அருகே திருநின்றவூர் நத்தமேடு ஏரி நிரம்பி குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. திருவள்ளூர் மாவட்டம் கள்ளூர் பகுதியில் விளைநிலத்தில் புகுந்த கடல் நீர். பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. தமிழ்நாட்டில் 11,754 ஹெக்டேர் நெற்பயிர்கள் நீரால் பாதிப்பு. 4,954 ஹெக்டேர் நெற்பயிர்கள் 33% மேல் பாதிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அறிவிப்பு. சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி செய்துள்ள அனைத்து விவசாயிகளும் உடனே பயிர் காப்பீடு செய்து கொள்ள வேண்டும். உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வேண்டுகோள். கரூர் துயரச் சம்பவத்திற்கு பிறகு பொது பிரச்சினைக்காக அறிக்கை வெளியிட்ட தவேக தலைவர் விஜய். மழையில் பயிர்கள் நனைந்து வீணாவதை தடுக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை. கரூர் குற்றத்துக்கு முதன்மை காரணம் விஜய்தான் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. விஜயை CBI வழக்கில் சேர்க்காமல் இருப்பது கூட்டணிக்காகத்தான் என்றும் பேட்டி. தம்பி விஜய் அங்க வந்ததுனால தானே கூட்டம். அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசல்ல தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? CBIக்கு நீங்க இந்த வழக்கை கொண்டு வர்றத, விஜயையும் ஆதவர்ஜுனா வெளியில வச்சிருக்கிறத, கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் பேர் போடும். நீ வேணா எழுதி. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் எந்தவித கட்டுமானங்களுக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. காப்புக்காடு ராம்சார் தளத்தில் கட்டுமானம் என்பது தவறானது என தமிழக அரசு விளக்கம். ஒரே நாளில் 3000 ரூபாய் குறைந்தது தங்கத்தின் விலை. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 88,600க்கு விற்பனை. குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற பின்பு முதல் முறையாக தமிழகம் வந்த CP ராதாகிருஷ்ணனுக்கு உற்சாக வரவேற்பு. கோவை, திருப்பூரில் நடந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மக்களுடன் உரை.
மத்திய அரசு ஊழியர்கள் சம்பள உயர்வை முடிவு செய்யும் 8வது ஊதிய குழுவுக்கு உறுப்பினர்கள் நியமனம். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது இந்தியா கூட்டணி. குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி, பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி. பீகார் இளைஞர்களின் எதிர்காலத்தை நாசமாக்கிவிட்டனர். பிரதமர் மோடி, நிதிஷ்குமார் மீது ராகுல் காந்தி கடும் விமர்சனம். பீகாரில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கள்ளுக்கு அனுமதி அளிப்போம். இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் வாக்குறுதி. மகாராஷ்டிர மாநிலம் அமராவதியில் பிரம்மாண்ட டிராக்டர் பேரணி. கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி பேரணி சென்ற விவசாயிகள். டெல்லியில் செயற்கை மழையை உருவாக்குவதற்கான வானில் மேக விதைப்பு முயற்சி நிறைவு. எப்போது மழை பெய்யும் என டெல்லி மக்கள் எதிர்பார்ப்பு. ஜப்பான் பிரதமரோடு அமெரிக்க அதிபர் டிரம்ப் சந்திப்பு. அரிய கனிமங்கள் உள்ளிட்ட பொருட்கள் வர்த்தகம் தொடர்பாக ஒப்பந்தம் கையெழுத்து. கரீபிய கடல் பகுதியில் வேகமாக நகர்ந்து வரும் 174 ஆண்டுகளில் இல்லாத வலிமையான புயல் கியூபாவை இன்று நள்ளிரவு தாக்கும் என தகவல். தரவுகளை சேகரிக்க மெலிசா புயலின் கண் பகுதிக்குள் ஊடுருவிய அமெரிக்க விமானப்படையின் ஹரிக்கெயின் ஹண்டர்ஸ் விமானம். விமானப்படை குழுவினர் வெளியிட்ட அச்சமூட்டும் வீடியோ காட்சி. விழா எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஸ்ரேயஸ் ஐயரின் உடல்நிலையில் முன்னேற்றம். தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து சாதாரண பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்.